வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்ட். இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் புத்திசாலி காக்கா. ஒரு காக்கா ஒரு நாள் தண்ணிக்காக ரொம்ப தேடிக்கிட்டே இருந்துச்சான். ஏன்னா அதுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சான். அது வெயில் காலம் வேற, தண்ணி வேற எங்கேயுமே கிடைக்கலையாம். அது பறந்து 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 அது பறந்து பறந்தே அது டயர்டாயிருச்சான். சரின்னு விடாமல் தண்ணி வேணுமே என்ன பண்ணுறதுன்னு அது பறந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போது அங்கே ஒரு பழைய வீடு இருந்துச்சான். அந்த வீடு கிட்ட ஒரு பானை இருந்துச்சான். அந்த பானை வேற பெருசாக தான் இருந்துச்சா, அதுவும் லைட்டாக உடஞ்சி தான் இருந்துச்சான். ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சான். அந்த தண்ணி அதோட மூக்கு உள்ளே விட்டு பார்த்தா அதுக்கு எட்டவே இல்லையாம். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான். பானையை உடச்சி குடிக்கலான்னா உடச்சேன்னா தண்ணி ஃபுல்லாக கீழே போயிடும், எப்படி குடிக்கிறது அப்படின்னு யோசிச்சே இருக்கும்போது கீழே குட்டி குட்டியாக கல் இருந்துச்சான். அப்போது அந்த காக்கா யோசிச்சு அதோட புத்தியை நல்லா என்ன பண்ணலான்னு யோசிச்சு இந்த கல்லை ஒன்றொன்னா எடுத்து அதுக்குள்ளே போட்டோம்னா தண்ணி மேலே வரும்னு யோசிச்சுதான். சரின்னு அந்த குட்டி குட்டியாக இருந்த கல்லை ஒன்றொன்னா எடுத்து உள்ளே போட்டுச்சான். நேரம்தான் ஆகும், ஆனால் தண்ணி வேணும்ல, அதனால் ஒன்றொன்னா எடுத்து போட்டுச்சான். போட்டோடனே தண்ணி மேலே வந்துருச்சான். அப்பாடின்னு இருந்துச்சான். அந்த காக்காக்கு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு வயிறு நிறைய குடிச்சதான். அப்போ தான் அதோட தாகம் போச்சான். அந்த தாகம் போனோடனே அது ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணிச்சான். சரின்னு அங்கேருந்து பறந்து போயிடுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா அது கிடைக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நம்ம புத்தியை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும். நன்றி.